துணிச்சலான குட்டி பட்டாம்பூச்சி. ஒரு பசுமையான புல்வெளியில் மகிழினி என்ற ஒரு குட்டி பட்டாம்பூச்சி இருந்தாள். அவள் மிக நிதானமானவள். எப்பொழுதும் தனக்கு பிடித்த பூவிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பாள். மற்ற பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பல்வேறு பூக்களை பார்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் பறந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மகிழினி மட்டும் தனது பூவிலிருந்து வேறெங்கும் செல்ல மாட்டாள் நான் இங்க தான் இருப்பேன். இதுதான் எனக்கு பாதுகாப்பான இடம். என்று அவள் எப்போதும் சொல்லிக் கொள்வாள். ஒரு நாள் வானம் மேகத்தால் மூடிக்கொண்டு காற்று மிக வலுவாக வீசியது. அந்த காற்று மகிழினியை தனக்கு பிடித்த பூவிலிருந்து தூக்கி தூரமாய் கொண்டு சென்றது. புது புது இடங்களை அவள் பார்த்ததும் அவள் ரொம்பவே பயந்து விட்டாள் கடவுளே, நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்று அவள் கலங்கினாள். பிறகு அவள் சுற்றி பார்த்தாள். அந்த இடத்தில் வண்ணமயமான மலர்கள், மின்னும் நதிகள், பரந்த புல்வெளிகள் எல்லாம் இருந்தன. அங்கே அவள் இன்னும் அழகான பூக்களை, இனிய மணங்களை, பச்சை நிற புல்வெளியைக் கண்டாள். மகிழினி பார்த்ததில் சந்தோஷம், அதிர்ஷ்டம், அருமையான அனுபவம் ஆகியவை இருந்தது. அவள் புரிந்து கொண்டாள், நம் தைரியம் திரட்டினால் மட்டுமே நம்மால் இப்படியான அழகான விஷயங்களை பார்க்க முடியும். மகிழினி சில நேரம் அந்த இடத்தில் சந்தோஷமாக சுற்றித் திரிந்தாள். பிறகு அவள் தன் நண்பர்களை நினைத்து தன் வீட்டு புல்வெளிக்கு திரும்பினாள். வீடு திரும்பியதும் மகிழினி தன் நண்பர்களிடம் தன் புதுமையான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள். நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் அந்த பயம் கூட எனக்கு புதிய உலகத்தை காண உதவியது. என்று மகிழினி சொன்னாள். அப்போது அவள் நண்பர்களும் மகிழ்ச்சியடைந்து தாங்களும் துணிச்சலுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார்கள். குட்டீஸ், இதிலிருந்து நம்ம கத்துக்கிட்டது, ஒரு சிறிய துணிச்சலே பெரிய அற்புதங்களை கண்டுபிடிக்க உதவும்.